ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். திருப்பாவையில் மொத்தம் 6 காட்சிகள். இதை சுவாமி வேதாந்த தேசிகர் பிரபந்த சாரத்தில் சொல்கிறார். நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் அப்படின்னர். திருப்பாவை பாட்டு 30 அப்படின்னு அவர் சொல்லலை, 6 அப்படின்னர். ஏன்னா 6 காட்சிகளாக ஆண்டாள் வச்சிருக்கா. ஒரு காட்சிக்கு 5 பாசுரங்கள் வீதம் அமைச்சிருக்கா. அப்போது 6 × 5 6 அப்படின்ட்டார். முதல் காட்சி முதல் 5 பாசுரங்கள் நோன்புக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தலைவி எல்லாருக்கும் சொல்கிறா. இரண்டாவது காட்சி நோன்பு தொடங்கும் நாள் அன்னைக்கு 5 தோழிகளை எழுப்புறா, 6 - 10 பாசுரங்கள் வரை. மூன்றாவது காட்சி 11 - 15 பாசுரங்கள் வரை 5 புலன்களையே தோழிகளாக உருவகப்படுத்தி அவளை எழுப்பினான். நான்காவது காட்சி பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி நந்தகோபருடைய திருமாளிகையை போய் அடைஞ்சா. 16 - 20 பாசுரம் வரை கோயில் காப்பாளன், வாசல் காப்பாளன், நந்தகோபாலன், யசோதை, பலராமன், நப்பிண்ணை எல்லாரையும் எழுப்புறார். அடுத்ததாக 5வது காட்சி 21 - 25 வரை கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடி கண்ணனை எழுப்பி அவனுக்கு பல்லாண்டு பாடி சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சுட்டார். இப்போ 6வது காட்சி ஆரம்பம். நப்பிண்ணையோடு கிருஷ்ணன் சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்கான். ஏன் நப்பிண்ணையோடு உட்காண்டிருக்கான்னு சொல்கிறா? ஏன்னா அது சீரிய சிம்மாசனம், அதாவது சீர்மை மிக்க சிம்மாசனம். பிராட்டியோடு பெருமாள் உட்காண்டாதான் அது சீரிய சிம்மாசனம். இல்லைன்னா சீரியன்னு பெரியரி போட்டால் சிற்றமிக்க சிம்மாசனமாக போயிடுமா. அப்போது சீர்மை மிக்க சிம்மாசனத்தில் கண்ணன் எழுந்துருளி இருக்கான். நோன்புக்கான உபகரணங்களை ஆண்டாள் கேட்குறா. எப்படி கேட்குறா? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ண துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதனமே ஆலின் இலையாய் அருளேலோரெம்பாவாய். பகவானை மாலேன்னு அழைக்கிறான். மால் அப்படின்னா ஆஸ்ரித வியாமோகம் கொண்டவன்னு வியாக்கியானம் பண்ணுறார் பெரியவாச்சான் பிள்ளை. வியாமோகம்னா பித்து அப்படின்னு அர்த்தம். ராமானுஜரை நம்ம எப்படி சொல்கிறோம்? யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாய மேனே அப்படிங்கிறோம். பகவானுடைய 2 திருவடி தாமரைகளில் பித்து பிடித்தவர் போல இருப்பவர். மற்ற செல்வங்களை புல்லுக்கு சமமாக நினைச்சு தூக்கி எறிந்தவர் ராமானுஜர். அதுபோல பகவான் ஆஸ்ரித வியாமோகம் உள்ளவன். ராமானுஜருக்கு பெருமாள் திருவடியில் எவ்வளவு ஈடுபாடோ அந்த ஈடுபாட்டை கிருஷ்ணன் தன் பக்தர்கள் இடத்துல வச்சிருக்கான். அதனால மாலேன்னு அழைச்சா ஆண்டாள். எங்களிடத்துல பித்து பிடிச்சவன் போல அன்பை வச்சிருக்கியே கண்ணா, உன் முகத்தை பார்த்தாலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியறது கண்ணா அப்படின்னா. அதனால முகத்தை பார்த்து அவன் எப்படி கூப்பிடுறா? மாலே அப்படின்னு கூப்பிடுறா. திருப்பாவையில் முதல் 25 பாசுரங்களில் பெருமாளோட பெருமைகள் அதை பல பெயர்கள் இட்டு அழைச்சான். எல்லாமே பெருமைகள். நாராயணன், மாதவன், வைகுந்தன், உத்தமன், பத்மநாபன், கேசவன், தேவாதிதேவன், முகில்வண்ணன், மனத்துக்கு இனியான், உம்பர்கோமான், மலர் மார்பன்னு இப்படி பல பெயர்களால்
அவனோட பெருமையை சொல்லி அழைச்சான். இந்த 26ஆம் பாட்டிலேருந்து பகவானுடைய எளிமையை சொல்லி கூப்பிடுறார். இந்த பாட்டில் மாலே மணிவண்ணா அப்படின்னா அடுத்த 3 பாசுரங்களில் கோவிந்தான்னு கூப்பிட போகிறார். கோவிந்தான்னா என்ன அர்த்தம்? மாடு மேய்ப்பவன்னு அர்த்தம். அவனுடைய எளிமையை சொல்கிறா இந்த இடத்துல. அதனால தான் வேதப்பிரான் பட்டர் திருப்பாவையை சொல்கிற போது பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் பம்பு அப்படின்னார். ஐயைந்தும் ஐந்தும்னு ஏன் சொல்லணும்? 30ன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா ஐயைந்து பெருமையை சொல்வது. 5 × 5 25. 5 எளிமையை சொல்லுவது. இந்த 5க்கு ஒரு தனி சிறப்பு உண்டுங்கிறதுனால தான் ஐயைந்தும் ஐந்தும் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லியிருக்கார் அவர். அதனால்தான் ஆண்டாள் தொடங்குற போதே மாலே அப்படின்னா, பித்தா எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறார். வைஷ்ணவத்தில் கூட சைவத்தில் கூட சுந்தரர் சிவபெருமான எப்படி அழைக்கிறார் தெரியுமா? பித்தா பெரைசூடி பெம்மானே, பெருமானே அப்படின்னு அழைக்கிறார். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக அப்படின்னான் கண்ணன் கீதையில். என்ன அர்த்தம்னா, அர்ஜுனா நான் இன்னி வரலும் தேடிண்டே இருக்கேன், எனக்கு வாசுதேவன் தான் எல்லாம், வாசுதேவன் தான் எல்லாம்னு சொல்கிற பக்தன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு கண்ணபிரான் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறான். கண்ணனுக்கே இந்த குறை இருந்தது. தன்னோட அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு 42 நாள் கழித்து அந்த குறை தீர்ந்து போயிட்டான் அவனுக்கு. எப்படி? நம்மாழ்வார் அவதாரம் பண்ணிட்டார். எனக்கு எல்லாமே கண்ணன் தான், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாமே கண்ணன் அப்படின்னார் நம்மாழ்வார். இப்பேற்பட்ட பக்தர் எனக்கு கிடைக்கணும்னு பகவானே துடிச்சுருந்தான்னு நம்மாழ்வாரே திருவாய்மொழியில் பாடுறார். கேரளாவில் உள்ள திருக்காட்கரை திவ்ய தேசம் அந்த பெருமாளை பாடுறார் ஆழ்வார். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழியை முன்னில் என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப் பருகினான் காரொக்கும் காட்கரையப்பன் கடியனே. இந்த பாட்டில் அவர் சொல்கிறார், இந்த திருக்காட்கரை அப்பன் ரொம்ப பொல்லாதவன். அவன் எப்படி சொல்கிறார்னா, காட்கரை அப்பன் கடியனே அப்படிங்கிறார். ஏன் அவனை பொல்லாதவன்கிறார்னா, நான் அந்த பகவானை பார்த்து சொன்னேன், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில், பகவானே உன் மேலே எனக்கு ரொம்ப அன்பு, ரொம்ப பக்தி உண்டு, ரொம்ப காதல் உண்டு, நான் மட்டும் உன்னை பார்த்துட்டா அப்படியே விழுங்கிடுவேன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அவனை அடைய நான் எவ்வளவு பாரித்தேனோ அதைவிட என்னை அடைவதற்காக அவன் துடித்தான். துடித்து என்ன பண்ணான் தெரியுமா? நேரம் பார்த்து என்னை முற்றப் பருகிட்டான் அப்படிங்கிறார். அப்படியே முழுங்கலை, ருசித்து ருசித்து என்னை பருகிட்டான் அப்படிங்கிறார். இவனைப் போல ஒரு கடியவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில். பக்தனுக்காக பகவான் ஏங்கின்னு இருக்கான். அதனால்தான் ஆண்டாள் மாலே அப்படின்னு அவனை பார்த்து சொன்னான். மாலாய் பிறந்த நம்பி இவன், உன் முகம் மாய மந்திரம்தான் கொலோ அப்படின்னு ஆண்டாளே பாடுறான். கண்ணனிடம் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை கேட்கறதுக்காக வந்தா. ஆனால் அவனுடைய திருமுகத்தை பார்த்ததும் அந்த முகம் மாயம் செய்து இவளை மயக்கிவிட்டான். பிச்சேற்றி மயக்கவல்ல முகம் மட்டும் இல்லை இவனுக்கு, இவனுடைய ஒவ்வொரு செயலும் மால்தான். மாலே செய்யும் மணாளன் இவன் அப்படிங்கிறார். வசீகரம் பண்ணுவானே தவிர கெடுதல் பண்ண மாட்டான். இவனோட அவயவ சோபையையும் சமுதாய சோபையையும் நம்மளை மயக்கலைன்னா நாம் அவன்கிட்ட போவோமோ? நம்மளோட வெத்து கண்ணை கொண்டு ஆகா இன்னைக்கு அலங்காரம் என்ன அழகாக இருக்கு, அவனுக்கு என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு மோகிக்கிறோமே. அதிகப்படியான அலங்காரங்கள் எதுவுமே இல்லாமல் ஸ்வயம் திருமேனியோட அவனை சேவிக்கும் பாக்கியம்
எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சிலருக்கு தான் அது கிடைக்கும். விப்ருணுதே தனும் ஸ்வாம் அப்படிங்கிறபடி இவன் யாரை வரிக்கிறானோ அவளுக்கு தன்னுடைய திருமேனியையே காட்டி கிருபை பண்ணுவானாம். இப்படி அனைவரையும் வசீகரிக்கும் இவன் யார் தெரியுமா? மால். இவன் செய்வதும் மாயம்தான் அப்படிங்கிறார். தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணுறார். அந்த யாகத்துக்கு சத்வ ரஜஸ் தமோ குணம் உள்ள எல்லாரும் வரா. தர்மபுத்திரர் யாகம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு கண்ணபிரானும் வந்தான். 10,000 வேத பாராயணக்காரர்கள் மத்தியில் துவாரகாநாதனை பார்த்துட்டார் தர்மபுத்திரர். ஒரே சந்தோஷம் அவருக்கு. சந்தோஷம் பிடிபடலை. கண்களில் கண்ணீர் நிறைஞ்சு போயிடுது. எதிரில் வர கண்ணனை அவரால் பார்க்கவே முடியலைங்கிறார் ரிஷி. ஏன் அப்படின்னா யக்ஞ புருஷன்னா வரான். இந்த பெருமையை உணர்ந்த தர்மபுத்திரர் அகோபாக்கியம் அகோபாக்கியம்னு பூர்ண கும்பத்தோட சகல உபச்சாரங்களையும் பண்ணி சந்தோஷமாக வரவேற்கிறார். ஆனால் வந்த இந்த கண்ணபிரான் என்ன பண்ணான் தெரியுமா? தர்மபுத்திரா, யார் யாரை எந்தெந்த காரியத்தில் நியமிச்சிருக்கேன்னு கேட்டு தெரிஞ்சுட்டான். தர்மபுத்திரா, வரவேற்கிற காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி வாசலுக்கு போயிட்டான். இன்னார் இனியார்னு கூட பார்க்காம வரவாளோட அத்தனை பேர்களோட திருவடிகளையும் சோதித்து அந்த தீர்த்தத்தை தன்னோட தலையில் சேர்த்துண்டான். அவர்களுடைய காலை அலம்பி அந்த தீர்த்தத்தை தன்னோட தலையில் சேர்த்துண்டானான். இது என்ன தன்மை? இந்த எளிமையை நினச்சி தான் ஆண்டாள் மாலே அப்படின்னு அவனை அழைச்சான். மாலேங்கிற இந்த பதம் அடுத்த வாரமும் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.